يا الله يا قادر ارحم المؤمنين. رضي الله ربنا عن تاج المتقين غوثنا الأعظم عبد القادر محي الدين. بركة ودولة آتنا أجمعين. يا الله يا قادر ارحم المؤمنين. رضي الله ربنا عن تاج المتقين غوثنا الأعظم عبد القادر محي الدين. بركة ودولة أعطينا أجمعين. يا الله يا قادر ارحم المؤمنين. رضي الله ربنا عن تاج المتقين غوثنا الأعظم عبد القادر محي الدين. بركة ودولة أعطينا أجمعين. الحمد لله رب العالمين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين حبيب رب العالمين جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم جد الحسن والحسين روح الوجود نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وأظلم நாயக கோமான் அவர்களின் அஹ்ல் பைத் அத்ஹார் வஃபுல் கௌனைன் வஸ்ஸகலைன் வஸீலத்தினா ஃபித் தாரைன் கௌசுல் ஆலம் சுல்தான் முஹியுத்தீன் அபி முஹம்மதின் சையத் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜிலானி رضي الله تعالى عنه. اللهم انفعنا من بركاته آمين آمين. وامددنا بمدده آمين. قلوبنا بنوره آمين. واحشرنا في زمرته آمين. واحسن مرادنا من كراماته واحسن آمين. مرادنا من كراماته آمين. واحسن مرادنا من كراماته آمين. واحسن مرادنا من كراماته واحسن آمين. مرادنا من كراماته واحسن آمين. مرادنا من كراماته. وصل العالم சீதனா முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய சங்கையான இந்த ரபியுல் ஆஹிர் ரபியுல் சானி மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மதீனத்துல் முனவ்வராவுடைய பிறை கணக்கின்படி இன்றைய தினம் 2வது நாள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நூறான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நூறான அலீமு ஷான் ஜாத் ஆலியா ஜாத் முஹம்மதியாவிலிருந்து ஏராளமான இல்முகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஏராளமான இல்முகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஏராளமான இல்முகளில் இல்மு எத்தனையோ வகை உண்டு. அதாவது துனியவியத்தான இல்மு அது ஒரு வகை இருக்குது. நான் சொல்றது தீனுடைய இல்முலையே பல ஜிஹத் உண்டு. மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸுடைய ஃபன்னுல தீனுடைய இல்முல குர்ஆன் ஹதீஸ்ல துனியா இல்மும் இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் ஆகிரத்துக்கு மட்டும் மாஷா அல்லாஹ் வழிகாட்டக்கூடியது அல்ல, துனியாவுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டு. மாஷா அல்லாஹ்,
அதுக்கு ஏராளமான அத்தாட்சிகள், தலாலாத்துகள், எவிடன்ஸ், ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸில் தாராளமாக உண்டு. துனியா விஷயத்துக்கு அட்வான்டேஜ் வேர்ல்டில் இதுவரைக்கும் வந்தது, இனி வர போறது எல்லாத்துக்கும் மாஷா அல்லாஹ் குர்ஆன்லையும் என்ன ஹதீஸ்லையும் அவைகளை குறித்த அஹ்பார்கள், அவைகளை குறித்த விஷயங்கள், அவைகளை குறித்த விஷயங்கள், அவைகளை குறித்த வியாக்கியானங்கள், விளக்கங்கள் உண்டு மாஷா. இப்ப நாம பார்க்கிறது மாஷா அல்லாஹ் என்ன, துனியவியத்தான இல்மை குறித்தல்ல, தீனியத்தான இல்முலை மாஷா அல்லாஹ் பல ஜிஹத் உண்டு மாஷா. தீனியத்தான இல்முல பல ஜிஹத் உண்டு மாஷா. அவைகளில் ஒன்று மாஷா அல்லாஹ் இல்முல் இஷாரான்னு பேர். ஒரு இல்மு இருக்குது, இல்முல் இஷாரா. இல்முல் இஷாரா மாஷா. உதாரணத்துக்கு சொல்லணும், அந்த இல்முல் இஷாரா பாருங்க, ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் ஹபீபுல் ஆதமான وجود ரஹ்மத்தான நூறு முத்லகான ஷஃபிய உம்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயக கோமான் அவர்களின் அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா மௌலாத்தினா சையதா உம்ம ரசூலுல்லாஹி ஆமீனா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமீனா நாயகத்துடைய பரிசுத்தமான மகா உன்னதமான மணி வயிற்றில் இருந்து ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு ரப்புல் ஆலமீன் மபூசாக்கி பஅஸத்தாக்கி வெளிப்படுத்தி அல்லாஹ் கொண்டுகிட்டு வந்த கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம், கண்மணி நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய சங்கையான மாதத்தை குறித்து நமக்கு இஸ்லாம் என்ன சொல்றது, ரபீஉல் அவ்வல் மாஷா அல்லாஹ். வசந்த காலங்களில் எல்லாம் முதன்மையான வசந்த காலம். வசந்த காலம்னா என்ன, கவலையை மறந்து எல்லாரும் இருக்கிற, கவலைனா என்னன்னு தெரியாத காலம். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படி உள்ள சிறப்பான வாழ்க்கையை ஈமானோடு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கவலைனா என்னன்னு தெரியாது. கவலையா, அது என்னது தெரியலையே, எப்படி இருக்காது, அதுக்கு அரபா சார்பாங்களுக்கு தெரியாதோ. அதுக்கு மசாலா என்ன, ரபீ வசந்தம், அரபில அப்படி உள்ள வசந்த காலங்களிலேயே முதன்மையான காலம் அவ்வல், ரபீஉல் அவ்வல் மாஷா. வசந்த காலங்களில் எல்லாம் முதன்மையான ரபீஉல் அவ்வல் பேர் எப்ப வந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடியா? நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய சங்கையான மாசத்துக்கு ரபீஉல் அவ்வல்னு யாரு பேர் வச்சா? இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆன பிறகு இந்தியாவில் பேர் வச்சா முடியா, இல்லை வேலைக்கார சுதந்திரம் கொடுத்த பிறவா, இல்லை நம்ம ஷாஃபிமான் பேர் வச்சாங்களா? அல்ல, ரபீஉல் அவ்வல்னு அந்த மாசத்துக்கு எப்போ பேர் மாஷா அல்லாஹ், நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் அவர்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியில் அலீமை முகக்கண்களால் நேர பார்த்து நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருவாயால ஷஹாதத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு பரிசுத்த அருள் கரத்தை, நாயகத்துடைய திரு கரத்தை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்னக அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிமை தெய்வீக திவ்ய திருமுகத்தை நேர பார்த்து ஷஹாதத்து சொன்ன சஹாபாக்களுடைய காலத்துல யாரு? ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல மாஷா அல்லாஹ் ரபீஉல் நாயகத்துடைய உரிமையான ஈத் மீலாது மௌலிதுல் கரீமுடைய அந்த மாசத்து பேர் என்ன? ரபீஉல் அவ்வல் மாஷா அல்லாஹ்.
இஸ்லாமிக் கேலண்டர் உருவானது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல. ஆனா 12 மாதங்களுக்கும் பேர் இருந்தது மாஷா அல்லாஹ். என்ன சித்திக் நாயத்து காலத்திலேயே ரபியுல் அவலுக்கு பேர் ரபியுல் அவல் தான். நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலீதுல் கரீம் ஆகும்போது கண்மணி நாயகம் அருமை உம்மா நாச்சியார் மணி வைத்திருந்து உலகத்துக்கு வரும்போது அப்ப பேரு மாஷா அல்லாஹ் என்ன இந்த மாசத்துக்கு என்ன அப்பவும் ரபியுல் அவ்வல் தான் மாஷா. நாயகம் எப்போ பிறந்தாங்களோ அப்போ ரபியுல் அவ்வல் ஆயிடுச்சு மாஷா. அதுக்கு முன்னாடி இல்லை. ரபியுல் அவ்வல்ங்கிற பேர் மாஷா அல்லாஹ் என்ன சித்திக் நாயத்து காலத்திலிருந்து சித்திக் நாயத்துடைய கிலாபத்திலிருந்து உருவாகல. இஸ்லாமிக் கேலண்டர் மாசால உருவானது உமர் ரலியல்லாஹு காலத்துல. சித்திக் நாயத்துடைய ஆட்சி காலத்திலே அதுக்கு பேர் ரபியுல் அவ்வல் தான். அப்ப ரபியுல் அவ்வல் எப்ப பேர் வந்துச்சு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மௌலீதுல் கரீம் ஆனாங்களோ அதுல இருந்து அந்த மாசத்துக்கு ரபியுல் அவ்வல்னு பேர் வந்துருச்சு மாஷா. வருஷத்துக்கு பேரு ஆமுல் ஃபீல், யானை வருஷம்னு பேர். சூரத் அலந்தர கைஃபோல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, அப்ரஹான் யானைப்பட அழிஞ்ச விஷயம். கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான இவ்வுலக வருகைக்கு நாயகத்துடைய ஈது மீலாது மௌலீதுல் கரீம் நடக்கிறதுக்கு 50 நாளைக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு மாஷா அல்லாஹ். அப்ரஹான் யானைப்படைய அல்லாஹ் அபாபில் மூலம் அடிச்சது. அதனால அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் ஃபீல், மாசத்துக்கு பேர் மாஷா அல்லாஹ். அந்த மாதத்துக்கு பேரு நாயகம் பிறக்கிற வரைக்கும் ரபியுல் அவ்வல்னு பேர் வரல. நாயகம் பிறக்கிற வரைக்கும் ரபியுல் அவ்வல்னு பேர் வரல மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ மௌலீதுல் கரீம் ஆனாங்களோ அப்ப அந்த ஷஹர் முபாரக்க மாதத்துக்கு பேரு ரபியுல் அவ்வல்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மக்கத்துல இருந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட குடும்பமான குறைஷிகள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் அந்த மாதத்தை மாஷா அல்லாஹ் என்ன அழைக்க ஆரம்பிச்சாங்க மாஷா. ரபியுல் அவ்வல்ங்கிற பேர் வரும்போது மாஷா அல்லாஹ் என்ன ரபியுல் அவ்வல்ங்கிற அந்த பேரை மெயினாக மாஷா அல்லாஹ் இந்த மாதத்துக்கு சூட்டினது யாரு? நாயகத்துடைய அருமை பாட்டனார் ஜத்த சையதுல் அம்பியா வல் முர்சலீன் சையதுனா ஷைபத்துல் ஹம்த் அலைஹிஸ்ஸலாம். ஷைபத்துல் ஹம்த் யாருங்க? ஹஜ்ரத் சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் மாஷா. நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் ஹவுசுல் அக்பர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய அருமை வாப்பா. நாயகத்துடைய வாப்பா நாயகத்துடைய வாப்பா நாயகம், நாயகத்துடைய பாட்டனார் நாயகம் ஹஜ்ரத் சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் தான் மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லாஹ் ஷரீஃபுடைய சீஃப் முத்தவல்லி மாஷா அல்லாஹ், காபா ஷரீஃபுடைய நிர்வாகி. சரி, அப்துல் முத்தலிப் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு அரபு உலகம் லப்பேக்கு எல்லாம் கட்டுப்படும் மாஷா அல்லாஹ். அப்படி உள்ள அந்த காலத்துல இமாமு தஹராக இருந்தவங்க யாரு? சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாயகத்துடைய அருமை பெருமைக்குரிய பரிசுத்த குடும்பத்துடைய மகத்துவத்தை பற்றி நாம அவசியம் அறிஞ்சுக்கணும். காரணம் என்ன? ஹவுசுல்லால யாரு? நாயகத்துடைய பேரப்புள்ள. சரி, அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு பேரப்புள்ள மாஷா அல்லாஹ் ஹவுசுல்லானோ புரிஞ்சா? அவங்களோட எல்லா பரக்கத்தும் சேர்ந்து தான் ஹவுசுல்லாத்திட்ட ஜொலிக்குது மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் யாரு? இமாமு தஹர் மாஷா அல்லாஹ், பெரிய வலியுல் அக்பர். அதன் காரணத்தினால தான் பத்ர் யுத்த காலத்துக்கு என்ன கண்மணி நாயகம் வரும்போது அனபனு அப்துல் முத்தலிப் அனன் நபியில் அகதிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகனாவேன், அல்லாஹ்வுடைய நபி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாயகம் என்ன தெய்வீக திருவாயால கவிதை பாடிக்கிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஃபத்ஹாக்கி தரணுங்கிற ஹாஜத் இருந்தா சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகத்தை வசீலாவாக்கி வசீலா ஜமீலாவாக்கி நாம் அவங்க பேரில் ஒரு ஃபாத்திஹா ஷரீஃப் ஓதன மாஷா அல்லாஹ் அந்த காரியத்தை நமக்கு ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹாக்கி தருவாங்க மாஷா. புரிஞ்சா? அவ்வளோ பெரிய முஜர்ரபான விஷயம். ஏன்னா பத்ர் யுத்தத்துக்கு வரும்போது அந்த நாயகம் களத்துக்கு வரும்போது என்ன
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹபூபான ஜத்த தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருநாமத்தை சொல்லி நாயகம் அனபன அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகனாவேன். கண்மணி நாயகம் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய மகனாவேன்னு சொல்லி நாயகம் அது என்ன கௌரவத்தோட சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அப்துல் முத்தலிப் நாயகம் அல்லாஹ் இடத்துல எவ்வளவு கௌரவமிக்கவங்களா இருப்பாங்க மாஷா. யோசிச்சு பாருங்க மாஷா. அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால பொருந்தப்பட்டவங்களோட தன்னை நிஸ்பத்தாக்கி சொல்லுவாங்களா, இல்ல வேற மாதிரி அல்லாஹ்வால வெறுக்கப்பட்ட ஆளோட தன்னை நிஸ்பத்தாக்குவாங்களா? நாயகம் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹ்பூப சுப்ஹானி, மஹ்பூப சுப்ஹானி யாரு? அஸ்ஸய்யிது ஷைபத்துல் ஹம்த், அஸ்ஸய்யிது ஷைபத்துல் ஹம்த். ஷைபத்துல் ஹம்த் யாரு? அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய ஒரிஜினல் பேர், அசல் பேர் ஷைபத்துல் ஹம்த். ஷைபத்துல் ஹம்த் யார்? அப்துல் முத்தலிப் நாயகம் மாஷாஅல்லாஹ் மஹ்பூப சுப்ஹானி மாஷாஅல்லாஹ். ஓசுலாலத்துக்கு முன்னாடி மஹ்பூப சுப்ஹானி மாஷாஅல்லாஹ், ஓசுலாலத்துக்கு முன்னாடி மஹ்பூப சுப்ஹானி மாஷாஅல்லாஹ். நிசாமுதீன் அவுலியாக்கு முன்னாடி மஹ்பூப இலாஹி மாஷாஅல்லாஹ். யாரு? ஓசுலாலத்துடைய அருமை பாட்டனார், நிசாமுதீன் அவுலியாவுடைய அருமை பாட்டனார். ஓசுலாலம் நஜிபுத் தரஃபைனி சையது சாதாத், நிசாமுதீன் அவுலியா நஜிபுத் தரஃபைனி சையது சாதாத். விளங்குச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீமுடைய ஷஹர் முபாரக்காவுக்கு ரபியுல் அவ்வல்னு பேர் யாருங்க கொடுத்தா? சையதுனா மஹ்பூப ரப்பானி அஸ்ஸய்யிது ஷைபத்துல் ஹம்த் வஸ்முஹு அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். அப்துல் முத்தலிப் தான் பேர் கொடுத்தாங்க மாஷா. விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரபியுல் அவ்வல் எல்லா நபிமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவி திருவாயால திருவாயும் அருள் செய்யறாங்க. கியாமத்து நாளையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்த உடனே நேரா அவங்க மதீனா ஷரீஃப்க்கு வருவாங்களாம். இறங்குறது சிரியால, டமஸ்கஸ்ல, தமஸ்குல மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அபியல்ல இறங்கிட்டு அங்கிருந்து நேரா மின்னல் வேகத்துல மதீனா முனவராக்கு வருவாங்க. யாரு? ஈசா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து எம்பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸுல் அலில் அஸீம்ல முவாஜஹத்து முனவ்வர் அலி அலிபிர்து மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத். ஓ சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் உரிய நாயகரே, புகழப்பட்டவர்களே, புகழுக்குரியவர்களே, புகழப்படுபவர்களே, சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் சுதிக்கும் உரிய இரட்சகரே, தாங்கள் மீது சோபனம் உண்டாகட்டுமாக சொல்லி மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சலாம் சொல்லி பேரானந்த பரவசம் அடைவாப்புல. நாயகம் திருவிழாமாறாங்க. கண்மணி நாயகம் அவர்கள் லிசான் ஹக்கல் கரீமான் வ அலைக்குமுஸ் ஸலாம் யா அஹீ, என்னுடைய அருமை சகோதரரே, மரியமுடைய குமாரரேன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் என்ன ஈசாவுக்கு ஜவாப் செய்வேன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயால திருவாய் மண்டபம் செய்றாங்க. அப்ப நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியாவுடைய சுஹபத் ஷரீஃபுக்காக, நிஸ்பத் முபாரக்காவுக்காக, முவாஃபகத்துல் கரீமுக்காக, மவத்தத்துல் ஆலீமுக்காக அம்பியாக்களும் முர்சலீன்களும் உலுநாசுகளும் ஆசைப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாஷா. அந்த நாயகம் இந்த உலகத்துக்கு வராங்கன்னா அப்புறம் அதை விட பெரிய வசந்தம் என்ன இருக்குது மாஷா அல்லாஹ்? அதோட பெரிய வசந்தம் என்ன இருக்குது மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஓசுலாலத்துடைய நூரை கொண்டு மாஷா அல்லாஹ் நம்முடைய கல்புக்கும் ரூஹுக்கும் நமக்கு ரசூலுல்லாஹ்வை நம்ம அறியல, தெரியல. நாம எப்ப ரசூலுல்லாஹ்வை தெரிஞ்சிட்டோமோ அல்லாஹ் நம்ம மீது ஹம், கம், ஹுஸ்ன், குஃப்ர், நிஃபாக், ஷிர்க் எல்லாத்தையும் அல்லாஹ் மாஷா அவனோட கதப் எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் நம்ம மீது ஹராமாக்கி விடுவான் மாஷா.
அல்லாஹ் நம்ம மீது ஹராமாக்கி. ஆமீன். புரிஞ்சுங்களா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலூதுல் கரீம் கண்மணி நாயகத்துடைய பாஸத்து முகத்தஸாவுடைய ஷஹர் தய்யிபா ரபியுல் அவ்வல் மாஷா அந்த நாயகத்துடைய ஒளிமயமான வருகையின் மூலம் ஏற்பட்ட அந்த வசந்தத்துடைய கடைசி அந்த வசந்தம் அது வரைக்கும் தான், அதுக்கு பிறகு கிடையாது மாஷா. அந்த வசந்தம் கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான வருகையின் மூலம் ஏற்பட்ட அந்த ரபியாத் இருக்குது, அந்த ரபியா அந்த மகத்தான வசந்தம் எதுவரையிலையும் ஹவுசுல் ஆலம் வரைக்கும் தான் மாஷா அல்லாஹ். ரபியுல் ஆஹிர் மாஷா, ரபியுல் சானி மாஷா. முஸ்தஃபியத்தான ذات قدس العظيم மகத்தான வருகையின் மூலம் இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு இந்த உலகத்துக்கு கண்மணி நாயகம் தந்த அந்த மேலாம்பரமான வசந்தம் எங்க முடிவடையுது? ஹவுசுல் ஆலத்துல மாஷா, ஹவுசுல் ஆலத்துல மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரபியுல் அவ்வல்ல மாஷா அல்லாஹ் என்ன நாயக கோமானின் பேரின்ப காதல்ல நாம் செய்த ஸலவாத்து சலாம் நஷீத் கசீதா மௌலித் ஷரீஃப் அத்தனையும் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல மக்பூல் ஆனதுக்கான அடையாளம் ரபியுல் ஆஹிர்ல ஹவுசுல் ஆலத்துடைய ஃபைலான மாஷா அல்லாஹ் ஹாசிலாக்கணும். ஹவுசுல் ஆலத்துடைய ஃபைலான ஃபயூதாத் ஃபயூத் ஹஸனாத் நாம் மாஷா அல்லாஹ் ஹாசிலாக்கணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னமா நாம இன்னைக்கு ஹவுசுல் ஆலத்துடைய உருஸ் முபாரக்குடைய மனாகிப் ஷரீஃப்ல இவ்வளவு நேரம் முகத்திமா பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் நமக்கு சப்ஜெக்ட். இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? ஹவுசுல் ஆலம் ஃபில் குர்ஆன். குர்ஆனில் ஹவுசுல் ஆலம். குர்ஆன்ல என்ன? குர்ஆன்ல ஹவுசுல் ஆலம் பத்தி இருக்குதா? ஆமா இருக்குது, ஆமா இருக்குது. ஏன்னா குர்ஆன்ல என்ன அவுலியாக்களை பத்தி இல்லையா? சில பேருக்கு என்ன குர்ஆன் என்னன்னு அவனுக்கு தெரியாது. குர்ஆன் என்னன்னு தெரியாத ஜாஹிலீன்களுக்கு தான் குர்ஆன்ல என்ன நபிமார்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான் வருது, அவுலியாக்களை பத்தி குர்ஆன்ல இல்லம்பா. அட முண்டோ, அவுலியாக்களை பத்தி குர்ஆன்ல இல்லாதது மட்டுமல்ல, இருக்கிறது மட்டுமல்ல, அவுலியாக்கள் பேர்ல மாஷா அல்லாஹ் அத்தியாயங்களே இருக்குது. அவுலியாக்கள் திருநாமத்துல சாப்டர்ஸே இருக்குது. அவுலியாக்கள் திருநாமத்துல சூரத்து ஷரீஃபே இருக்குது. இப்போ சூரா அல் மரியம் இருக்குது. ஈசா நபியுடைய உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியா மாஷா அல்லாஹ், அல்ல ரசூலா, உலுல் அஸ்மா, வலியத் மாஷா அல்லாஹ். சித்திகா மரியம் ரலியல்லாஹு அன்ஹா யார் மாஷா அல்லாஹ்? வலியுல்லாஹ், வலியத் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஹபூபா சித்திகா. அவங்க பேர்ல என்ன ஒரு சாப்டரே சூரா மரியம் இருக்குது மாஷா. எவ்வளவு பெரிய விஷயம். முதல் ஹிஜ்ரத் கண்மணி நாயகம் மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி நாயகம் மக்கா முகர்ரமால இருக்கும் போது கண்மணி நாயகத்துடைய அருமை சின்ன வாப்பா நாயகம் சேனா அபூ தாலிப் நாயகத்துடைய திருமகனார் சேனா அலி நாயகத்துடைய சகோதரர் சேதனா ஜாஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தலைமையில எத்தியோப்பியாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஹிஜ்ரத்து புறப்படக்கூடிய சஹாபத்து சஹாபியா ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அவங்க எல்லாம் புறப்பட்ட நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட எத்தியோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் இந்த சூரா மரியம் நாயகத்துக்கு இறங்குது மாஷா. டீப் சப்ஜெக்ட், விசாலமான விஷயங்கள் உள்ள இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நாளைக்கு பார்க்கணும், சப்ஜெக்ட்ல பார்க்கணும். இப்போ அவுலியாக்கள் பேர்ல குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அத்தியாயங்கள் இருக்குது. சூரா லுக்மான் இருக்குது. லுக்மான் யாரு? நபியா, ரசூலா? அல்ல, வலி. அது மட்டும் அல்லங்க, அவுலியாக்கள் பேர்ல மட்டுமல்ல, நபிமார்கள் வாழ்ந்த காலத்துல நபியோட சம்பந்தப்பட்ட மிருகங்கள் பேர்ல கூட என்ன சூரத் இருக்குது. சூரா அல் பக்ரா இருக்குது. மூசா நபி காலத்துல என்ன
மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாடுட பேர். மாடு. பக்ரானா என்ன? அரசுக்கு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கா, இல்ல மலாய்க்கடை பேரா பக்ரா? அல்ல, மாடு. மூசா நபி காலத்தில் உள்ள ஒரு மாடு, மூசா நபியோட சம்பந்தப்பட்ட மாடு. புரிஞ்சா? அது மாதிரி மாஷாஅல்லாஹ் என்ன சூரா அல் கஹஃப், நபியோட சம்பந்தப்பட்ட மாடு பேர்ல சூரத் இருக்கிற மாதிரி அவுலியாக்கள் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு குகை, அவுலியாக்களுடைய ஒரு லிவிங் பிளேஸ் மாஷாஅல்லாஹ். அது பேர்ல ஒரு அந்த சாப்டர் இருக்குது மாஷாஅல்லாஹ். அது என்ன? எல்லா வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத் சூரா அல் கஹஃப். இப்படி மாஷாஅல்லாஹ் என்ன அவுலியாக்களுடைய திருநாமங்கள் மட்டும் குர்ஆன்ல இல்ல, அவுலியாக்கள் வாழ்ந்த இடங்களை பத்தி, அவுலியாக்கள் வீட்டு வாசல்ல நின்ற நாய் எந்த ஸ்டைல்ல படுத்து இருந்துச்சுன்னு சொல்லி என்ன அது கூட குர்ஆன்ல இருக்கு. அவுலியாக்கள் படுத்தது இல்ல, அவுலியா வீட்டு வாசல்ல இருந்த நாய் கித்மீர். அந்த கித்மீர் என்ன எப்படி படுத்து கிடந்துச்சு, எந்த ஸ்டைல்ல படுத்து கிடந்து, அதையும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ மாஷாஅல்லாஹ் என்ன குர்ஆன் என்னன்னு தெரியாத ஜாஹில்கள் தான் அவுலியாக்களை இன்கார் செய்யும். குர்ஆன் என்னன்னு தெரியாத ஜாஹில்கள் தான் அவுலியாக்களை இன்கார் செய்வாங்க. மாஷா. அப்போ அஸ்ஹாபுல் கஹஃப் பத்தி குர்ஆன்ல இருக்கும்போது அஸ்ஹாபுல் கஹஃபுக்கெல்லாம் என்ன யாரு கௌஸோ, அந்த கௌஸுல் ஆலம் பத்தி குர்ஆன்ல இல்லாம இருக்குமா? கௌஸுல் ஆலம் பத்தி குர்ஆன்ல இல்லாம இருக்குமா? மாஷாஅல்லாஹ். கௌஸுல் ஆலத்தை பத்தி என்ன இல்முல் இஷாரா குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது. கௌஸுல் ஆலத்தை பத்தி இல்முல் இஷாரா. இல்மு என்ன பல விதம் இருக்குது. அதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இல்மு பல விதம் இருக்குது. நாம என்ன இல்ம சரியா நாம தேடுறதில்லை, படிச்சு முடிச்சிட்டோம் நினைச்சிடுறோம். அதுதான் பெரிய முசீபத்து. படிச்சு முடிக்க முடியாது யாரும். படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்ன இல்முதாரிக்கான அடையாளம். தவிர படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா ஏயா நீ சாப்பிட்டு முடிக்க முடியுதா? என்ன தான் நீ தம் பிரியாணி அடிச்சாலும் என்ன ஒரு 4 hours 5 hours தான், அதுக்கு மேல தாங்குமா? அதுக்கு மேல வயிறு ஃபாத்தியா வரும். புரிஞ்சா? நைட்டுக்கு புட்டு என்ன, அதாவது வெளுத்து எடுத்துட்டாங்க வைங்களேன், நல்லா புடி புடிச்சிட்டா மனுஷன், புடிச்சிட்டு அங்க எங்கேயும் திரும்பி படுத்து ஏப்பத்தை விட்டு என்ன காலைல ஃபஜர் தொழுனோன்னு நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன் 2 நாளைக்கு சாப்பிடாம யாரா சொல்லுவானா? புத்தி உள்ளவன். சாப்பிட்டு முடிச்சு உனக்கு என்ன கொஞ்ச நேரம் தான் தாங்குது, மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லி சொன்னா இதே முடியலன்னு சொன்னா இல்மு எப்படிப்பா முடியும்? இல்மு எப்படி முடியும்? அது 100ல இருந்து வர்றது மாஷாஅல்லாஹ். நாம சாப்பிடுற சாப்பாடு இருக்குது அது மாஷாஅல்லாஹ் தாவர வர்க்கங்கள்ல இருந்து, கால்நடையில இருந்து, புல் பூண்டுல இருந்து வரக்கூடியது, ஜமாதாத் நபாதாத் ஹைவானாத்துல இருந்து வரக்கூடியது. இல்மு மாஷாஅல்லாஹ் 100ல இருந்து வரக்கூடியது. இதே முடியலன்னு சொன்னா இந்த இந்த அதாவது சாப்பாடு விஷயமே என்ன, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஒரு ஒட்டகை பூரா சாப்பிட முடியாது. யாராவது சாப்பிடுவானா? அது யாராவது பிசாசு மட்டும் சாப்பிடுவான், சைத்தான் மட்டும் தான் சாப்பிடுவான் ஒரு ஒட்டகை பூரா. புரிஞ்சா? நல்லவன் யாரும் சாப்பிட மாட்டான், முடியாது. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு பிறகு பசி வந்துடும். இப்போ என்ன அர்த்தம்? பசி பூராக முடியாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இது எப்படி தீர மாட்டேங்குதோ, இந்த பசி எப்படி தீர மாட்டேங்குதோ, இது மாதிரி அறிவு பசிங்கிறது என்ன ஆக்கலீன்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மாஷாஅல்லாஹ் அவங்க அறிவு இல்ம தேடிக்கிட்டே இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இல்முல் இஷாரான்னு ஒரு இல்மு. இந்த இல்முல் இஷாராவை குறித்து நாம ஒரு என்னன்னு விளங்கிக்கணும். இல்முல் இஷாரானா என்ன?
سيدنا إمام سفيان الثوري رحمه الله. إمام سفيان الثوري யார்? أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم. سيدنا جدي قرتين ملجأي إمام جعفر الصادق عليه السلام خاص خادم இருந்தவங்க இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய முரீத். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய இல்மு ஹாசில் ஆக்கணும். இமாம் அபு ஹனீஃபா அல்-கூஃபி ரலியல்லாஹு, அபு யஸீத் புஸ்தாமி ரலியல்லாஹு, இமாம் சுஃபியான் ஸௌரி எல்லாம் ஷரீக். எல்லாரும் என்ன? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய ஸ்டூடண்ட்ஸ் மாஷா. இமாமுல் ஆலத்துக்கு ஹனஃபி மதஹப் மாதிரி சுஃபியான ஸௌரிக்கு மதஹப் இருந்துச்சு மாஷா. அதாவது பிறகு துனியால ஏதாவது மூலையில இருக்கலாம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ்ட்ட ஒரு சமயம் ஒரு ஆள் வந்தார். அவர் மாஷா அல்லாஹ் என்ன, அவர் மாஷா அல்லாஹ் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட வந்த அந்த நபர் வந்து இமாம்கிட்ட சொன்னாரு, இமாம் அவர்களே, அந்த வந்தவருக்கு பல காலமா தீராத ஒரு வியாதி இருந்துச்சு. அந்த வியாதிக்கு அவர் செய்யாத வைத்தியம் இல்லை. எல்லா வைத்தியமும் அவர் மசாலா என்ன, எல்லா வைத்தியமும் செஞ்சார். ரொம்ப தள்ளி நிற்கிறீங்க, கரெக்டாக போய் கரெக்டாக இருக்குதா? இங்கெல்லாம் இருக்காம மசாலா என்ன, எல்லா வைத்தியமும் செஞ்சார். அவருக்கு நோய் சுகப்படாச்சு, நல்லா போகல, சுகமாகல. அவர் பெரிய செல்வந்தர், அவர் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தார். கடைசியில் மாஷால்ல என்ன, அவர் முடிவுக்கு வந்துட்டார். எல்லா வைத்தியம் பண்ணியாச்சு, அது நோய் மாற மாட்டேங்க. தீராத நோயும் தீர்க்கக்கூடிய, மாறாத பிணியை மாற்றக்கூடிய கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதத வலம் தெய்வீக திவ்ய திருநாமத்தில் எல்லா நாளும் ராத்திரிக்கு உறங்க போறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி 1000 தரம் ஸலவாத்து ஷரீஃப் ஓதுறது. 1000 தரம் ஸலவாத் ஷரீஃப் ஓதுறது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். ஸலவாத்து ஷரீஃப் ஆரம்பிச்சார். ஸலவாத்து ஷரீஃப் ஓதுன ரொம்ப தனி நிற்கிற மாதிரி கரெக்டாக தான். ஸலவாத்து ஷரீஃப் ஓதுன முதல் நாளே கருணையின் பிறப்பிடமான, அன்பின் பிறப்பிடமான அண்ணலம் பெருமானார் நம் ஆலய ரட்சகர் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மதத வல நாயக கோமான் அவர் மனாம்ல நாயகம் வந்துட்டார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன். மனாம்ல வந்த நாயகம் அந்த 1000 ஸலவாத் ஓதிட்டு படுத்தார்ல, உடல் சுக குறைவான ஒரு மறையில் அவரை பார்த்து நாயகம் ரிசால் ஹக்கல் கரிமால் பிஷார செஞ்சாங்க. खुद लाला खुद लाला இப்படி உத்தரவு கொடுத்து நாயகம் மறைஞ்சிட்டாங்க. மாஷா அவரு பதவி முடிச்சுட்டார். खुद लाला அவரு மதர் லாங்குவேஜ் அரபி தான். खुद लालाன்னு என்ன அர்த்தம்? புடி, லாம புடி, லாம புடி, லாலாவ புடி. खुदனா பிடிக்கிறது அரபியில். லாலா லாம, லாம புடி, லாவ புடி, லாவ புடி. அவருக்கு ஒன்றும் புரியல. நாயகம் அவர்கள் மனாமல தந்தை இந்த உத்தரவுக்கு என்ன மீனிங், என்ன மகனா, என்ன பொருள்னு சொல்லி கேட்டு ஏராளமான உலமாக்களையும் பெரிய பெரிய மஷாயிஹ்மார்களை போய் சந்திச்சார். ஆனால் அவருக்கு சரியான விளக்கம்
ஒன்றும் கிடைக்கல. கடைசியாக மாஷா அல்லாஹ் ஜெத்த கௌசுல் ஆலத்துடைய ஜெத்துல் கரீமான ஜீனத்துல் ஆலமின் பக்கியத்துல்லா சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அல் ஹுசைனி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாது அலைனல் பரக்காத் மின் தஹரத் ஆமீன். இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய சிஷ்யரான, ஸ்டூடெண்டான, முரீதான, காதிமான இமாம் சுஃபியான் சௌரி அவர் பார்த்தார். அவர் பார்க்க வரும்போது நிறைய கூட்டமாக இருந்தது சுஃபியான் சௌரியுடைய மஜ்லிஸ்ல. மாஷா அல்லாஹ், அந்த வந்த மனிதர் 1000 தங்க காசு, அவர் பெரிய பணக்காரர், 1000 தங்க காசு கொண்டு வந்தார். கொண்டு வந்து இமாம் சுஃபியான் சௌரி முன்னாடி ஹதியான வச்சுட்டு சொன்னாரு, நாயகமே, நான் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு வியாதி ஒன்று உண்டு. அதுக்கு எல்லா வைத்தியங்களும் பண்ணி அந்த வியாதி சுகமடையல. கடைசியில் நான் முடிவுக்கு வந்தேன், நம்ம வியாதிக்கு மருந்து கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருநாமத்தின் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துல் கரீம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் 1000 ஸலவாத்து சரி ஓதிட்டு படுத்தேன். அன்னைக்கு ராத்திரியே நாயகம் மனாமல வந்து ஹுதுலாலான்னு அவர்கள் லிசானுல் ஹக்கில் கரீமா எனக்கு உத்தரவிட்டாங்க, புடி லாலாவேன்னு சொல்லி. நான் லாலாவை பிடிக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியல. நானும் எல்லா உலமாக்கள்கிட்டையும் கேட்டேன், எல்லா மஷாயிமார்களும் கேட்டேன், யாரும் அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை எனக்கு தரல. அதுதான் நான் தங்கள்கிட்ட வந்த நாயமே, தாங்கள் தான் எனக்கு இதுக்கான பொருள் சொல்லித்தரணும். மாஷா அல்லாஹ். செய்தனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காதிமான ஸ்டூடெண்டான இமாம் சுஃபியான் சௌரி அந்த நஃபரை பார்த்து பளிச்சுன்னு பதில் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹுதுலாலான என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ், வேற ஒன்றும் அல்ல, கண்மணி நாயகம் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க, ஜெய்தூன் எண்ணெயை உடம்பெல்லாம் பூசு, ஜெய்தூன் எண்ணெயை நீ புலந்து உன்னோட வியாதி நல்லா போயிடும் நாயகம் உத்தரவு கொடுக்குறாங்க. அதுதான் இதுக்கு மானம். உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? ஜெய்தூன்கிற வார்த்தை ஏதாவது வரதா? ஹுதுலாலா, ஜேயே இல்லை, முதல்ல ஒரு அச்சரம் இருந்தால் கூட சரி, ஜே இருக்குது, ஜெய்தூன் நம்ம கணக்கு போடலாம். ஹுதுலாலா 2 லாம் தான் இருக்குது, ஹா தால், ஹா தால், லாம் லாம். ஜா இல்லை, ஜெய்தூனுக்கு நூன் இல்லை. புரிஞ்ச? இதுதான் இல்முல் இஷாரா. அப்போ அவர் அப்படியே மெய்மறந்து போயிட்டாரு. ஜெய்தூன் எண்ணெயா? வந்தவருக்கு பெரிய ஜெய்தூன் எண்ணெய் பெரிய தோட்டமே இருக்கு, மரம், ஜெய்தூன் மரம் தோட்டமே இருக்கு. அவர் பெரிய பணக்காரன் சொன்னார்ல, அவர் ஜெய்தூன் மரம், அவர் தோட்டத்தில் என்ன கணக்கில்லாத அளவுக்கு மரம், நூற்றுக்கணக்கான மரம் நிற்குது. அவர் அப்படின்னா ஆச்சரியம் பார்த்தார். இமாம் சுஃபியான் சௌரி சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, கண்மணி நாயகங்களுக்கு என்ன ஹுதுலாலான்னு சொன்னது, அதுக்கு என்ன அர்த்தம்? லா ஷர்கியத்தி வலா கர்பியா. அல்லாஹ் சூரத்து நூர்ல அல்லாஹ் நூறு சமாவாத்தி வதர் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லா ஷர்கியத்தி வலா கர்பியா. புரியுதா? அந்த லா ஷர்கியத்தி வலா கர்பியா, அந்த 2 லாம், லா ஷர்கியத்தி வலா கர்பியா, அதுதான் 2 லாலா. சம்பந்தப்படுறது எதோட? ஜெய்தூன் எண்ணெயோட. மாஷா அல்லாஹ். ஜெய்தூனத்தி லா ஷர்கியத்தி வலா கர்பியா. அதனால என்ன இங்க ஹுதுலாலான அதுக்கு மானம் என்ன? ஜெய்தூன் எண்ணெய். போய் ஜெய்தூன் எண்ணெய் தேய். அவர் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய உத்தரவோடு படி ஜெய்தூன் எண்ணெயை புழங்கினாரு. நாயகத்துடைய கிருபா கிடைச்சதால அவருக்கு அந்த நோய் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாம எல்லாம் பறந்து போய் மாஷால புது மாப்பிள்ளை மாதிரி சோகப்பட்டு போயிட்டார். கண்மணி நாயகத்துடைய கிருபா கிடைச்சது. இதுதான் இல்முல் இஷாரான்னு சொல்லணும்னா நாயகத்துக்கு உத்தரவு என்ன? ஹுதுலாலா. அது மாஷா எங்க வருது? ஜெய்தூன் எண்ணெயோட சம்பந்தப்படுது. லா ஷர்கியத்தி வலா கர்பியா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இல்முல் இஷாரா, அந்த இல்மு சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து அள்ளி எடுத்திருந்தாங்க சுஃபியான் சௌரி. அதனால என்ன அல்லாஹ் அவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தா, அவருக்கு மான சொல்லி விட்டான். அதுபோல் மாஷா அல்லாஹ்
கௌசுல் ஆலம் அவர்களை குறித்து மாஷா அல்லாஹ் என்ன குர்ஆன் ஷரீஃப்ல இருக்குது மாஷா அல்லாஹ் இல்முல் இஷாரா அல்ஹம்துலில்லாஹ் என்ன கௌசுல் ஆலத்தை பத்தியா சையது முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி அல் ஹுசைனி நாயகத்தை பத்தியா ஆமாம் 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 கௌசுல் ஆலத்தை பத்தி தான் ஹசனைன் கரீமைன் உடைய நஜீபு தரஃபைன் சையது சாதாத்தான மாதிஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ல மாதிரி அன்தல் ஹுசைனி வல் ஹசனிய குன்த أبوا من شريفين قد اجتمعا فكنت شمسا وبدرا نورا التمعا أنت الأحق لتدعى محي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم رحمة العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم أهل بيت أطهار بضعة محمدي مضغة محمدي فاطمة البتول عليها الصلاة والسلام نفس محمد عليه الصلاة والسلام சங்கையான தவச் செல்வங்களான ஹசனைன் கரீமைனுடைய அவுலாதாக வாப்பாராயத்தில் வரையில் ஹசனி சையது உம்மானாயத்தில் வரையில் ஹுசைனி சையது நஜீபு தரஃபைன் சையது சாதாத் சையது القادات صاحب الكشف والكرامات مجمع الخيرات منبع البركات موصل القربات مدفع الوسنات بحر الشريعة بدر الطريقات نور الحقيقات كاشف المعرفات سيدنا غوث الله أبي محمد سيد عبد القادر الحسني والحسين الجيلاني رضي الله تعالى عنه وقضى علينا البركات منه دهر آمين நாயகம் அவர்களை குறித்து கௌசுல் ஆலத்துடைய அதீமுஷான் விலாயத்தை குறித்து மாஷா அல்லாஹ் என்ன குர்ஆன் ஷரீஃப் இல்முல் இஷாரா மாஷா அல்லாஹ் என்ன கௌசுல் ஆலம் இந்த ஆலமு ஷஹாதால மனுஜின் கண் எல்லார பார்வைக்கும் அவர்கள் திருக்காட்சி வழங்கி வாழ்ந்தது 90 வருஷம் 90வது வயசுல தான் எஜமா விசால் முபாரக் ஆனாங்க மாஷா 90 வயசு உமர் ஷரீஃப் 90 மாஷா குர்ஆன் ஷரீஃப்ல வலி அவுலியா விலாயத் உதாரணத்துக்கு பாருங்க அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு வலி இன் அவுலியாஉ அவுலியா அவர் விலாயா இது மூணு வலி அவுலியா விலாயா சிஃபத்து வலி ஒருமையில சொல்றது அவுலியா பன்மையில சொல்றது இந்த வலி விலாயத் அவுலியா இது மூணு மாஷா அல்லாஹ் குர்ஆன் முழுக்க சூரத்துல் ஃபாத்திஹால தொடங்கி வன்னாஸ் வரையிலே குர்ஆன் முழுக்க எத்தனை முறை வருதுன்னு நாம கவுண்டிங் பண்ணா 90 முறை வருது மாஷா. எத்தனை முறை வருது? 90 முறை வருது மாஷா. வலி விலாயா அவுலியா இது மாஷா அல்லாஹ் என்ன 90 முறை வருது மாஷா அல்லாஹ். அப்ப 90 என்ன கௌசுல் ஆலத்திலேயே உமர் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலம் யாரு? வலியுல் அவுலியாயி. கௌசுல் ஆலம் யாரு மாஷா அல்லாஹ்? வலியுல் அவுலியாயி. எப்படி கௌசுல் ஆலத்திலே ஜத்துல் கரீம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் அன்பியாயோ அம்பியாக்களுக்கெல்லாம் நாயகம் எப்படி நபியா இருக்கிறாங்களோ அது மாதிரி அவுலியாக்களுக்கெல்லாம் வலி கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ். அவுலியாக்களுக்கு எல்லாம் வலி கௌசுல் ஆலம். அதனாலதான் என்ன கௌசுல் ஆலம் உலகத்தில் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா குதுபு தாயிஃபத்து சூஃபியா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு 150 வருஷத்துக்கு முன்னாடியே
எழும்பி நின்று தன் முபாரக்கான தலையை தாழ்த்தி கௌசுல் ஆலத்துடைய கதமைன ஷரீஃபைன என்னுடைய பெருடியில் நான் சுமக்கிறேன், என் தோளில் சுமக்கிறேன்னு தாழ்த்தி கொடுக்குறாங்க மாஷா. சம்பவம் நடந்து 150 வருஷம் கழிச்சு கௌசுலான உலகத்துக்கு வர போறாங்க மாஷா அல்லாஹ். கௌசுலான உலகத்துக்கு வாரத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே மாஷா அல்லாஹ் ஜுனைதுல் பக்தாதி கௌசுலானத்தை எப்படி பார்த்தாப்புல, கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் உலகத்துக்கு வரல, கௌசுல் ஆலத்தை குறித்த குர்ஆன் உலகத்துக்கு வந்துருச்சு மாஷா அல்லாஹ். குர்ஆன்ல பார்த்தாப்புல ஜுனைதுல் பக்தாதி மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்தை மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பார்த்தாப்புல ஜுனைதுல் பக்தாதி. இல்முல் இஷாரா இருந்துச்சு ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ். விளங்குதுங்களா? புரிஞ்சா? கௌசுல் ஆலம் உலகத்துக்கு என்ன வரல, கௌசுல் ஆலம் மட்டும் இல்ல, கௌசுல் ஆலம் வாலிதேனு ஷரீஃபைனே பிறக்கல. குத்துபு தாயிஃபத்து சுஃபியா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு ஜமானால கௌசுல் ஆலமுடைய வாலிதேனு ஷரீஃபைனே பிறக்கல. ஆனா கௌசுல் ஆலத்தை ஜுனைதுல் பக்தாதி எங்க கண்டாப்புல? குர்ஆன்ல கண்டாப்புல மாஷா. எங்க பார்த்தாப்புல? குர்ஆன்ல பார்த்தா. நாம என்ன செய்யறோம்? சில பேர் என்ன, இந்த ரமதான் வந்தா குர்ஆனை மட்டும் தூக்குவோம். புரிஞ்சா? பள்ளியோட கிடப்பான். இன்னும் சில பேர் என்ன, ஏத்து காஃபர் பைத்தியம் முடிச்சு கிடப்பான். ஏத்து காஃபர்னு சொல்லி பள்ளியிலேயே கபூசுக்கு போய்கிட்டு, பள்ளியிலேயே என்ன திண்டுக்கிட்டு, உள்பள்ளி வச்சு திண்டுக்கிட்டு, என்ன ஹவுல்ல குளிச்சுக்கிட்டு, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம். மாஷா அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்முடைய ஐமத்தின்கள் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏத்துகாஃப் இருக்கிற ஆளு தாராளமா என்ன வீட்ல போய் சாப்பிட்டு வரதுக்கு ஷாஃபி மذஹப்ல ஜாயிஸ் இருக்குது. வீட்ல போய் குளிச்சிட்டு வரதுக்கு ஜாயிஸ் இருக்குது. வீட்டுக்கு போய் இதெல்லாம் செய்யறதுக்கு மذஹப்ல அனுமதி இருக்கும்போது நீங்க பள்ளியை நாசமாக்குற. அப்ப என்ன இது? பைத்தியக்காரத்தனமானது. ரமலான்ல பள்ளியில கூத்தடிக்கிறது, ரமலான்ல பள்ளியில கூத்தடிக்கிறது மாஸ்டர். அல்லாஹ் ஹிதாயத் செஞ்சு இப்படிப்பட்ட ஹமுகாக்களுக்கெல்லாம் ஜாஹில்களுக்கெல்லாம் புரியுதா? அது மாதிரி எப்படி சில பேர் எப்படி பள்ளியோட கிடக்கிறானோ ஏத்துக்காப்புன்னு சொல்லி குர்ஆனை தூக்கிட்டு, அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வான், சுன்னத் ஜமாத்துக்காரனே இந்த மௌலிது மாசம் வந்தா மௌலிது கிதாபோட இருப்பான். ரபியுல் அவ்வல் வந்தா சுபான மௌலிதோட நிற்பான், ரபியுல் ஆஹிர் வந்தா மொஹிதீன் மௌலிதோட நிற்பான். 2 மாசம் முடிஞ்சா எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி ஒரு வாரமா வச்சுட்டேன்னா அடுத்த வருஷம் எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்போம். இதல்ல கண்மணி நாயகத்துடைய அரபுகள் எப்படி அருள்மறை குர்ஆன் முழுக்க நிறைஞ்சு வழியுதோ, அது மாதிரி நாயக கோமானுடைய தவத்திரு செல்வமான அருள் பேரர் கௌசுல் ஆலத்துடைய திருப்புகள் குர்ஆன் முழுக்க வழியுது மாஷா. குர்ஆன் முழுக்க வழியுது மாஷா அல்லாஹ். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் யார் மாஷா அல்லாஹ்? குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்க்கணும், குர்ஆன்ல அஹ்லு பைத் அத்ஹார பார்க்கணும், குர்ஆன்ல சஹாபாக்களை பார்க்கணும், குர்ஆன்ல கௌசுல் ஆலத்தை பார்க்கணும் மாஷா. குர்ஆன்ல கௌசுல் ஆலத்தை பார்க்கணும். அதனால தான் நாம இன்னைக்கு நசிஹத் சப்ஜெக்டுடைய பேர் என்ன? கௌசுல் ஆலம் ஃபில் குர்ஆன். கௌசுல் ஆலம் ஃபில் குர்ஆன். குர்ஆனிலே கௌசுல் ஆலம், குர்ஆன்ல கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ். அப்ப குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் வலியுல் அவுலியா யாரு? கௌசுல் ஆலம் யாரு? வலியுல் அவுலியாயி. எல்லா அவுலியாக்களுக்கும் வலி மாஷா அல்லாஹ், எல்லா அவுலியாக்களுக்கும் வலி கௌசுல் ஆலம். வலியுல் அவுலியாயி கௌசுல் ஆலம் அவர்களுடைய சங்கையான அந்த உமர் ஷரீஃப், சங்கையான வயசு 90 மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல வலி, அவுலியா, விலாயத், இது 3 மாஷா அல்லாஹ். வலி ஒன்று 90 வரல, வலி, அவுலியா, விலாயா, இது 3 சேர்ந்து மாஷா அல்லாஹ் மொத்த குர்ஆனையும் 90 முறை வருது மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரமது தவாலம் ஆல பைத் அத்ஹார் இப்னு ரசூலுல்லாஹ்
سيدنا محي الدين الشيخ عبد القادر الحسني والحسين الجيلاني رضي الله تعالى عنه. விலாயத்துடைய அலீம் ஷானை பற்றி அல்லாஹ் இபாதகராகிய நமக்கு அல்லாஹ் என்ன இல்முல் இஷாராவுல அல்லாஹ் இர்ஷாதாத் செய்கிறான். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து ஷரீஃபிலும் ஆமீன் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃபிலும் அஹ்லு பைத் தஹார் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி அலீமான கௌசுல் ஆலத்துடைய மதது இனாயத்து ஹிமாயத்து ஹிஃபாதத்து ஆமீன். மாஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் சஆதத்து தாரணி ஆமீன் ஆமீன். கௌசுல் ஆலத்துடைய எல்லா ஃபுயூதாத் பரக்காத் ஹஸனாத் கௌசுல் ஆலத்துடைய நூரைன் ஷரீஃபைனான நம்முடைய ஷேகநாயகமான மதுஹர கௌசுலான பாபா நாயம் அருமை سيدة كنما رضي الله تعالى عنهما علينا البركات منهما آمين آمين. بركة الشريف غوث العالمுடைய மஹப்பத்திலும் கௌசுலாலத்துடைய மவத்தத்திலும் கௌசுலாலத்துடைய முவாஃபகத்திலும் ஆமீன். நம்முடைய அஹ்லையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் ஆமீன். பைமான் அல்லாஹ் ஜல்ல ஜலால ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹஸ்புனல்லாஹ் சய்யுதீன அல்லாஹ் மின் ஃபضله ஆமீன் ورسوله ஆமீன். ஸல்லல்லாஹு மதாம் الغوث على محمد الآلي خير مقام آمين وآله والذي دين الرشاد يقام فصلوا يشفع لي يا محي آمين آمين يا محي آمين يا آمين. السلام عليكم.